பறக்கணும்னா எப்படி பிரதர் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக மேஜிக் வந்து ஒரு லெவலில் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, யூடியூப்பில் போனால் மேஜிக் கண்டுபிடிச்சிடுறாங்க, ட்ரிக்ஸ் அப்படின்றாங்க இல்லையா. ட்ரிக் அப்படின்ற போது சம்திங் ஏதாவது திங்ஸ் வச்சு ட்ரிக் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நம்ம மைண்டுக்குள்ளே வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக எப்படி சொல்கிறது, திங்க் பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருந்தோம்னா மென்டலிசம்ன்ற ஒரு கண்டென்ட்குள்ளே வரலாம். இட்ஸ் அட்வான்ஸ்டு கைண்ட் ஆஃப் மேஜிக். அதில் வந்து மென்டலிசம் மூலமாக தான் அந்த ஃப்ளையிங் மேன் ஆஃப் இந்தியா வந்து பாசிபிளாக இருந்துச்சு, அவ்வளோ ஹைட்டு பறக்க முடிஞ்சிச்சு. அது எப்படி பிரதர் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம்னா ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு பறக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து, அதுவும் அந்த மாலை விட தாண்டி அந்த 160 ஃபீட்டு எப்படி அது உங்களால்? இல்லை ஆக்சுவலாக அது ஒரு 10 years ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் பண்ணுறதுக்கு. நான் என்னோட ஃபேஸ்புக் வால்லெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன பையனை இவ்வளோ தான் இருப்பேன். அதில் வந்துட்டு நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடி பறந்து வந்து வீடியோஸ் வந்து சும்மா ஒரு சின்ன நார்மல் மொபைல், ஒரு C2 மொபைல் எடுத்து போட்ட வீடியோஸ்லாம் இன்னும் இருக்குது. அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ஏன்னா எனக்கு குரு இல்லைன்றங்காட்டிக்கு நான் வந்து என்னோட ஓன் ஃபார்முலாஸே ஜென்ரேட் பண்ணுவேன். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி அதில் அப்படியே டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிச்சி சரி ஓகே பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு எதர்ச்சியாக பண்ண விஷயம் தான் இந்த வீடியோ.